நேராய் நாம் கடந்து போகிறோம். எல்லாரும் நம்முடைய வேதத்தை திறந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? 122வது பக்கத்தில் இருக்கிறது. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்திற்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறிந்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளை நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதனையோடு கூட கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு. இந்த உயிர்த்தெழுத நாளை கொண்டாடாதபடி, இல்லையென்றால் அந்த நாளிலே நாம் ஆராதிக்க கூடாதபடி, அந்த காரியங்களை தியானிக்க கூடாதபடி, இன்று அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த சமயத்திலே நிறைய பேர் தடை உத்தரவு பிறப்பித்தார்கள். இல்ல ஆண்டவர் உயிரோடு எழும்பல, அவரை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று ஜனங்களுக்கு பணம் கொடுத்து சொல்லி அனுப்பினார்கள். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு நன்றாய் தெரியும், அவர் உயிரோடு எழுந்திருக்கிற செய்தியை உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லக்கூடாது என்று அன்றைக்கே நிறைய தடைகள் உண்டானது. அதே போல இன்றைக்கும் ஒருவேளை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து யாராவது ஒருத்தர் அதை ஆராதிக்கிறது தவறு என்றோ, இல்லை என்றால் அதை ஆராதிக்க கூடாது என்றோ, இல்லை என்றால் அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுவார்களே, ஆனால் நான் நம்புறேன் அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையிலே, நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்திலே இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் மிகவும் முக்கியமானது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இந்த உலகத்திலே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவர்கள் கொண்டாடுகிறார்கள், பல நாட்களை அவர்கள் கொண்டாடுகிறார்கள், அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் அவர்கள் தெய்வங்கள் என்று சொல்லுகிற சில மனிதர்களாக இருக்கலாம். அவர்கள் எல்லாரையுமே வருடா வருடம் அவர்களை ஆராதிக்கிறவர்கள், அவர்களை பின்பற்றுகிறவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவருக்கு 2 கொண்டாட்டத்தின் நாள் அல்ல. அவர் பிறந்த நாளை மட்டும் நாம் கொண்டாடவில்லை, அவர் மரித்த நாளை மட்டும் நாம் கொண்டாடவில்லை. நான் சொல்லுகிறேன், யாருமே கொண்டாட முடியாத ஒரு உயிர்த்தெழுந்த நாளை நீங்களும் நானும் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர்களுக்கு 2 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் 2 நாட்கள் தான் உண்டு. மகாத்மாக்களுக்கு 2 நாட்கள் தான் உண்டு. அரசியல் தலைவர்களுக்கு 2 நாட்கள் தான் உண்டு. ஒன்று அவர்கள் பிறந்த நாள், இன்னொன்று அவர்கள் மரித்த நாள். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு 2 நாள்
நாட்கள் அல்ல, அவருக்கு 3 நாட்கள் உண்டு. ஒன்று அவர் பிறந்த நாள், இன்னொன்று அவர் நம்முடைய பாவத்தை கல்வாரி மலையிலே சுமந்த நாள், இன்னொன்று அவர் உயிரோடு எழுந்த நாள். அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அவருக்கு இன்னும் பலத்த விதமாய் கரங்களை தட்டி அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் எதிலே விசேஷமானவர் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் எதிலே விசேஷமானவர் என்றால், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்டு கிடக்கிறது. எல்லாருடைய கல்லறைகளையும் அவர்கள் சமாதிகளாய் மாற்றி கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி வருடா வருடம் அந்த சமாதியிலே லட்சக்கணக்கான பேர் போய் பார்க்கிறார்கள். பார்க்கும்போது அந்த கல்லறையை தொட்டு அவர்கள் கும்பிடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தலைவர் இங்கே மரித்து கிடக்கிறார், என்னுடைய தலைவர் இங்கே செத்து போய் இருக்கிறார், என்னுடைய தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்லறை தோற்றத்தை நாங்கள் கட்டினோம் என்று அதை போய் பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கு நாமும் ஒருவேளை எருசலேமுக்கு நம்ம போனோமே ஆனால் அங்கே போகும்போது நமக்கு ஆண்டவருடைய கல்லறை மூடப்பட்டதாய் அல்ல, நம்முடைய ஆண்டவருடைய கல்லறை திறக்கப்பட்டதாய் இருக்கிறது. அங்கே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் எதிலே விசேஷமானவர் என்றால், நம்முடைய ஆண்டவருடைய கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது. சோ இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இருக்கிற ஜனங்கள் உங்களை எவ்வளவு கீழ்த்தரமாய் பேசினாலும், குறைவாய் பேசினாலும், உனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை எந்த வார்த்தையை சொன்னாலும், ஆனா நான் நம்புறேன், நம்ம பெருமைப்பட வேண்டிய அவசியம் உண்டு. அவர்களுக்கு முன்பாக நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு முன்பாக நம்ம தலைகுனிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு தெரியாததனால் தான் அதை சொல்லுகிறார்களே தவிர, நான் நம்புகிறேன் நாம் குறைந்தவர்கள் அல்ல. அவர்களை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவரும் பெரியவர், நாமும் பெரியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வேதத்திலே அவர் உயிரோடு எழுந்த நாட்களிலே தன்னுடைய சீடர்களுக்கு செய்த ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்திலே ஞாபகப்படுத்தினார். வாசிக்கலாம். வேதத்தை எல்லாரும் திறந்து அந்த பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழும்பி செய்த காரியத்தை யோவான் எழுதின சுவிசேஷம், நாம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாரத்தின் முதலாம் நாளிலே, வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடி இருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் தங்கள் கதவுகளை பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் சீடர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தது. நமக்கும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தது. வருடா வருடம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் சீசர்களிடத்திலே இருந்த பயத்தை போக்கினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஆண்டவராகிய இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. இப்படி பல காரியங்களை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் செய்தது. ஆனால் நேற்றைக்கு இரவிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது
ஆண்டவர் என்னிடத்திலே பேசினார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் மற்றவர்களுக்கு முன்பாய் சமாதானமாய் வாழ்வதற்கு சமாதானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தை அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்தது. நன்றாய் கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த உடனே சீடர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், எல்லாம் முடிந்தது அப்படின்னு நினைச்சாங்க. நம்ம வாசித்த இந்த வசனத்திலே சீடர்கள் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பயந்து போய், வேதம் சொல்லுகிறது அந்த வீட்டுக்குள்ளே கடந்து போய் கதவு கூட அவங்க என்ன பண்ணல, திறந்து கூட வைக்கல. அவங்க யாருமே தங்களை வந்து பார்க்கிறதுக்கு அவங்க விரும்பல. என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாருமே தங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லி கதவை மூடிக்கொண்டு உள்ளேயே உட்கார்ந்தாங்க. அவங்க நினைச்சிருக்கலாம், யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா பலவிதமான கேள்வி கேட்பாங்க. என்னப்பா ஆச்சு, இயேசுநாதர் என்னப்பா ஆச்சு, அவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு சொன்னீங்க, அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு நினைச்சீங்க, என்னென்னமோ சொல்லிட்டு அலைஞ்சீங்க. இப்ப இயேசுநாதர் மரித்து போனார், இயேசுநாதர் உயிரோடு இல்லை, இப்ப என்ன செய்ய போறீங்க? அங்கே இருக்கிற அத்தனை சீடர்களுக்குள்ளேயும் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு, இனி என்ன பண்ணுவோம்? எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவர்கள் ஏற்கனவே ஆண்டவரிடத்திலே வரும்போது சிலர் தங்களுடைய வேலையை விட்டு வந்தார்கள், சிலர் தங்களுடைய வருமானத்தை விட்டு வந்தார்கள், சிலர் தங்களுடைய குடும்பத்தை விட்டு வந்தார்கள். எல்லாவற்றையும் விட்டுதான் ஆண்டவரை பின்பற்றினார்கள். அவர்கள் ஆண்டவரை பின்பற்றும் போது என்ன நினைச்சாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, இவரோட கூட போனோம் அப்படின்னா நம்ம இழந்தது எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பார். பல எண்ணங்களோடு திட்டங்களோடு தான் ஆண்டவரிடத்துல வந்து கை கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை, ஆண்டவருடைய மரணம் அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. இனி எங்க போவோம், இனி என்ன வேலை செய்வோம், இனி எப்படி பிழைப்போம் அப்படி என்கிற அந்த சூழ்நிலையில தான் இயேசு அவர்களுக்கு முன்பாக தோன்றி, நீங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு துவக்கத்தை தருவேன் என்று அன்றுதான் ஆண்டவர் சீடர்களுடைய ஊழியத்தை துவங்கினார். அன்றுதான் கர்த்தர் அவர்களுக்காக சகல காரியத்தையும் துவங்கி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் நம்புகிறேன், இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை வேளையிலே இந்த ஜெபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய எண்ணங்கள் சொல்லலாம், எல்லாம் முடிந்து போனது, என்னுடைய பிரயாசங்கள் முடிந்தது, என்னுடைய ஆசை முடிந்தது, என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் முடிகிற ஒரு சூழ்நிலைக்கு நான் கடந்து வந்து விட்டேன், அவ்வளவுதான், இனி நான் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு கொடுக்கிற பெருத்த ஆசீர்வாதம் என்னவென்றால், கர்த்தர் இல்லை இல்லை நீங்கள் முடிந்தது என்று சொல்லும் போதே கர்த்தர் ஒரு பெரிய துவக்கத்தை உங்களுக்கு தருவேன் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் ஒரு பெரிய துவக்கத்தை, எல்லாரும் நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கர்த்தர் ஒரு பெரிய துவக்கத்தை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், அவர்களுக்கு முடிந்த நாள் என்னுடைய ஆண்டவருக்கு துவக்கத்தின் நாள், உங்களுக்கு முடிந்த நாள் கர்த்தருக்கு துவக்கத்தின் நாள். நீங்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறீர்கள், உங்களுடைய சுற்றி நடக்கிறதை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, உங்களுடைய வருமானத்தை பார்த்து, உங்களுடைய வேலைகளை பார்த்து எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாயிலிருந்து எப்பொழுது முடிந்தது என்கிற வார்த்தை புறப்பட்டதோ அப்பொழுதே கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்காக தொடங்கி விட்டார், கர்த்தர் ஆரம்பித்து விட்டார், கர்த்தர் செய்து முடிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். வேதத்திலே நகோமி என்கிறவளை குறித்து வேதத்திலே வாசிக்க முடியும். ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் நகோமி தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்லுகிறாள், என் மக்களே என்னோடு கூட நீங்கள் வர வேண்டாம், என்னோடு கூட வர வேண்டாம். ஏன் அப்படின்னா, என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய தரிசனம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய கணவனார் இறந்து போனார், என்னுடைய 2 பிள்ளைகளும் இழந்து போனார்கள், இனி நான் திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த பிள்ளை வளர்ந்து உங்களுக்கு கணவனாய் கொடுக்கிறதற்கு எனக்கு திராணி இல்லை, அதனால முடிஞ்சு போன என்ன பின்பற்றாதீங்க,
உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது. நீங்க இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டிய ஆட்கள். உங்களுக்கு இன்னும் பொறுப்பு இருக்குது. அதனால ஒண்ணு பண்ணுங்க, முடிஞ்சு போன என்னிடத்துல நீங்க வராதீங்க. உங்க அம்மா அப்பாட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய துவக்கத்தை உங்க அம்மா அப்பா செய்து வைப்பார் என்று இந்த நகோமி சொல்லுகிறார்கள். நகோமியினுடைய மனசு முழுக்க இனி என்ன இருக்கு என் வாழ்க்கையில, இனி என்ன இருக்குது, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதான் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு அவள் திரும்பி வரும்போது சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவனாய் போனேன். ஆனா இப்ப நான் எப்படி வந்திருக்கிறேன்னா குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லாம வந்திருக்கிறேன், எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த நகோமியினுடைய வாழ்க்கையிலே அவள் முடிந்தது என்று நினைத்த அந்த வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் தட்டி எழுப்பி ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுத்து அவள் வம்சத்திலிருந்து ஒரு மனிதனை கட்டளையிட்டு இயேசு ராஜா அந்த வம்சத்திலே வருவாரே. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பதில் அளிக்கிறார். கர்த்தர் யாரோ ஒரு சிலத்திலே தெளிவாய் பேசுகிறார். உன் மகளுடைய வாழ்க்கை முடியல, உன் மகனுடைய வாழ்க்கை முடியல, உன் ஓட்டம் முடியல, உன்னுடைய ஊழியம் முடியல, உன் சம்பாத்தியம் முடியல, உன் பலன் முடியல. கர்த்தர் இன்றைக்கு இந்த உயிர் தெழுந்த நாள் உன்னை தட்டி கொடுத்து சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்கிறது. நான் உன்னோடு கூட இருந்து ஒரு பெரிய துவக்கத்தை உனக்கு நான் கட்டளையிடுவேன். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நான் நம்புறேன் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். நேற்றைக்கு இரவிலிருந்து என் மனம் அப்படித்தான் சொல்லுகிறது. இதற்கு முன்பாக எத்தனையோ ஊழியத்தை நான் பார்த்தேன், எத்தனையோ ஊழிய ஸ்தலங்களிலே கர்த்தர் என்னை கொண்டு போய் நிற்க வைத்தார். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு கர்த்தர் எனக்கு ஆதரவாய் ஆறுதலாய் என்னை வைத்தார். ஆனா நேற்றைக்கு இரவிலிருந்து நான் திரும்ப விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் எனக்கு ஒரு புதுமையை ஆரம்பிக்க போகிறார். என் ஊழியத்தில் ஒரு புதுமையை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் எனக்காக ஒரு புதிய வழியை இன்னும் கர்த்தர் திறக்க போகிறார். நம்புறவங்க கையை மேல உயர்த்தி நீர் ஆரம்பிப்பீராக சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. சத்துருவினால் மூடப்பட்டது, சொந்தக்காரங்களால மூடப்பட்டது, உன்னுடைய மேனேஜரால மூடப்பட்டது, உன்னுடைய எதிரிகளால மூடப்பட்டதை இன்று கர்த்தராகிய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை திரும்ப ஆரம்பிக்க போகிறது. நம்புறவர்கள் கைகளை மேல உயர்த்தி இயேசுவே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒரு புதிய துவக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். சீசர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த மேலான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஒரு புதிய காரியத்தை அவங்க நினைக்காத, அவங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு அவங்க யோசிச்சு கூட பார்க்காத ஒரு புதியதை கர்த்தர் அவர்களுக்காய் திறக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். கரங்களை மேல தட்டி எல்லோகேல் உம்மை துதிப்பேன். நான் மரம்பி வந்தேன், உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், அழைக்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. காய்பட்டு நின்றே கண்ணீர் சென்றே கலங்கிற எனக்காக. காயப்பட்டு நின்றே கண்ணீர் சென்றே கலங்கிற எனக்காக இறங்கி வந்து உடன்படிக்கை இழந்திட்ட யாவையும் சொல்லு. உடன்படிக்கை
ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறவர் என்று சொன்னால், முடிந்ததுல துவக்கத்தை கட்டளையிடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், உன் சொப்பனம் முடிவுக்கு வந்தது. நீ பார்த்த சொப்பனம் எப்படி நிறைவேறும்? எப்படி நிறைவேற போகுது? முடிஞ்சிருச்சுப்பா, எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா. இவனை இங்க இருக்கிற ஒரு குழியில தூக்கி போட்டுருவோம், அவன் சொப்பனத்துக்கு ஒரு முடிவு வரும். இவனை இந்த இஸ்மவேல் இடத்துல விற்று போடுவோம், இவனுடைய சொப்பனத்திற்கு ஒரு முடிவு வரும். அவர்கள் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுதான் அவனை வித்து போட்டாங்க, முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுதான் அவனை தூக்கி குழியில போட்டாங்க. ஆனா அந்த நாள் தான் என்ன நாளா இருந்துச்சுன்னா, யோசேப்பை கர்த்தர் உயர்த்துறதற்கு ஆரம்ப நாளா அமைஞ்சிருச்சு. அந்த நாள் தான் ஆரம்ப நாள். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே, என்னைக்கு நீங்க முடிஞ்சீங்கன்னு உன்னை தூக்கி போடுறாங்களோ, உங்க சொப்பனம் முடிஞ்சிருச்சு, உங்க தரிசனம் முடிஞ்சிருச்சுன்னு தூக்கி போடுறாங்களோ, அன்னைக்கு தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில துவக்கத்தின் நாள கர்த்தர் ஆரம்பிப்பார். அன்னைக்கு தான் ஆண்டவர் உங்களை உருவாக்க ஆரம்பிப்பார். அன்னைக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளையும் வரங்களையும் கொடுக்க ஆரம்பிப்பார். அன்றையிலிருந்து கர்த்தர் உங்களை பழக்க வைப்பார். அன்றையிலிருந்து ஆண்டவர் உங்களை ஊக்கப்படுத்தி அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா? நான் 100% நம்புறேன். என் ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை யாரும் முடிக்க முடியாது, என் வாழ்க்கையை யாரும் முடிக்க முடியாது, என் ஊழியத்தை யாரும் முடிக்க முடியாது, என் எதிர்காலத்தை யாரும் முடிக்க முடியாது, என் தரிசனத்தை யாரும் முடிக்க முடியாது. எனக்கு வைத்திருக்கிற உயர்வை யாராலையும் முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எனக்கு துவங்குகிறவர் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர். துவங்கினவர் அவர். சொல்லுங்க எல்லாரும், துவங்கினவர் அவர். பிரதர், துவங்கினவர் கர்த்தர். சிஸ்டர், துவங்கினவர் கர்த்தர். அவர் துவங்குவாரே ஆனால் முடிக்கக்கூடிய சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்கே தவிர வேறு யாருடைய கரத்திலையும் உன்னை முடிக்கக்கூடிய சக்தியை கர்த்தர் தர மாட்டார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும். மனுஷங்க மண்ணு போட்டு மூட முடியாது. அவன் தோண்டின ஏசேக்கை தூர்த்து போடலாம், சித்னாவை தீர்த்து போடலாம், ஆனா ரகபோத்தை தூத்து போட முடியாது. ஏன் அப்படின்னா, ரகபோத்துல இடத்தை உண்டாக்கினவர் கர்த்தர், அந்த இடத்தை அவனுக்கு கொடுத்தவர் கர்த்தர். நான் சொல்லுகிறேன், உனக்கு ரகபோத்தை கொடுத்தவர் கர்த்தர், உங்களுடைய வாழ்க்கையில துவங்குறவர் கர்த்தர். யாராலும் தூர்த்து போட முடியாது, எந்த சூழ்நிலையினாலும் அதை மூடி போட முடியாது. கர்த்தர் எனக்காக துவங்குகிறவர். இன்றைக்கு இந்த ஜெபம் முடிச்சிட்டு நீங்க எதை சொல்லிட்டு போகணும் அப்படின்னா, கர்த்தர் எனக்காக துவங்குகிறவர். சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காக புதுமையை துவங்குகிறவர். வேதம் சொல்லுது, ஒரு வழி ஒரு வாசல் அடைக்கப்படும் போது உங்களுக்காக இன்னொரு வாசல் அல்ல, 7 வாசல்களை, 7 வாசல்களை, புதிய புதிய 7 வாசல்களை திறக்கிற கர்த்தர். சொல்லிட்டே அறிக்கை செஞ்சுட்டே போங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே துவங்குகிறவர் நீ. இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சீடர்களுடைய வாழ்க்கையிலே அவர் அந்த உயிர்த்தெழுந்த அன்று துவங்கின ஒரு 2 காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதுமையை ஆரம்பித்தார். முடிந்ததுன்னு சொன்னவங்களுக்கு ஒரு புதுமையை ஆரம்பிச்சார். அவர் என்ன துவங்கினார் அப்படின்னு நான் யோசிக்கும் போது கர்த்தர் 2 காரியத்தை எனக்கு காண்பித்தார். அதை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை எல்லாரையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 26ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 26ஆம் அதிகாரத்திலே 26ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவினிடத்திற்கு வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும் என்றார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே புதுமையான ஒன்றை துவங்குகிறார். இவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய இப்பொழுது ஆண்டவர் உயிரோடு எழுந்தவராய் பார்க்கிறார்கள். ஆனா உயிரோடு எழுந்திருக்கிற ஆண்டவர் அவர்கள் எல்லாரையுமே அழைக்கிறார். எல்லாரையுமே அழைச்சி என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, எப்பா நான் உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் இருந்ததை விட புதிதான ஒரு காரியத்தை துவங்குகிறேன் என்று சொல்லி அவர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் துவங்கி கொடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அவர்களுக்கு இதற்கு முன்பாக ஆண்டவரோடு இருந்தார்கள். ஆண்டவர் தான் ஊழியம் செஞ்சார். ஆண்டவர் தான் பிசாசை துரத்தினார். ஆண்டவர் தான் பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவர் தான் வானத்திலிருந்து மன்னாவை ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தார். ஆண்டவர் தான் அப்பத்தை உயர்த்தி பிடித்து அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு எல்லாம் கொடுத்தார். எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருந்த இவர்கள், நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு நாளாவது இந்த ஊழியத்தை கர்த்தர் என் கையில் கொடுக்க மாட்டாரா, ஒரு நாள் இந்த ஊழியம் செய்ய மாட்டானா? ஒரு சிலர் இப்படி நினைத்து கொண்டிருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, சரி அவர் தான் இருக்கிறார்ல, அவர் பார்த்துக்கட்டும். ஆனா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீ அமைதியா இருந்தது போதும், இதுவரையிலும் நீ கற்றுக்கொண்டது போதும், நீ இதுவரையும் என்னுடைய கரத்தின் கீழே நிறைய காரியத்தை நீ கற்றுக்கொண்டாய், என்னுடைய அற்புதத்தை பார்த்தாய், நான் கரங்களாலே செய்த அற்புதத்தை பார்த்தாய், என்னுடைய கரங்களாலே நான் ஜனங்களை போஷித்ததை பார்த்தாய். ஆனா நான் இந்த உலகத்திலே இருக்கும் போது எதையெல்லாம் செய்தேனோ அதை நீ என்ன பண்ண போற தெரியுமா? நீ பண்ண போற. அவங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அழைத்து அவர்களுக்கு ஊழியம் என்கிற ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் அவருடைய கரத்திலேயே கொடுத்தார். நான் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோட தான் பேசினாரு. உயிர்த்தெழுந்த இயேசு, உயிரோடு இருக்கிற இயேசு, நம்முடைய ஆலயத்தில் உலாவுகிற இயேசு இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு நான் நம்புறேன், இதுவரைக்கும் ஒருத்தர் கீழே நீங்க அடங்கி இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் தனியாக நிற்க முடியாதவர்களாக இருக்கலாம், இதுவரைக்கும் யாரோ ஒருத்தரோடு சேர்ந்து உங்களுடைய பயணம் ஓடிக்கொண்டே இருக்கலாம். அந்த நபர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், அந்த நபர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், அந்த நபர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். எத்தனை நாள் தான் அடிமையா இருக்கிறது, எத்தனை நாள் தான் இவங்களுக்கு சேவை செய்கிறது, எத்தனை நாள் தான் இவர்களுடைய கையின் கீழே இருக்கிறது. ஆனா உயிரோடு இருக்கிற இயேசு அவர்களுக்கு ஒரு புதிய பொறுப்பை அவருடைய கையிலே கொடுத்தவர். இன்று இந்த ஜபத்தில் இருக்கிற அநேகருக்கு ஒரு புதிய ஊழியத்தை, ஒரு புதிய பொறுப்பை, ஒரு புதிய பிசினஸை ஆண்டவர் உங்க கையில தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒரு புதுமையான பொறுப்பை இங்க இருக்கிற நிறைய பேருடைய கையில கர்த்தர் கொடுக்கிறார். இதுவரையிலும் உன்னை நான் பழக்குவித்தேன், இதுவரைக்கும் நான் உன்னை கற்றுக் கொடுத்தேன், இதுவரைக்கும் மனிதன் யார் என்று சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு அவர்களாலே துரத்தப்பட்டு தனிமையாய் வெறுமையாய் இனி எனக்கு ஒன்றுமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த இயேசு செய்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயம். உயிர்த்தெழுந்த இயேசு என் சீசர்களுக்கு எதை துவங்கி கொடுத்தாருன்னா, அவர்களுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் துவங்கி கொடுத்தார். ஆமோதிக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய பொறுப்பை உங்க கையில கொடுக்க போகுது. சொல்லுங்க, ஒரு புது வாசலை உங்களுக்காக திறக்க போகுது, ஒரு புது பதவியை ஆண்டவர் உங்களுக்காக தரப்போறாரு. கர்த்தர் இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு ஒரு புதிய பிசினஸ் ஆண்டவர் உங்க கையில தரப்போறாரு.
நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்கள் அநேகரிடத்தில் கையிலே வாங்கினவர்கள் இனி நீங்க கொடுக்கிற அளவிற்கு, உங்கள் பிள்ளைகள் கொடுக்கிற அளவிற்கு, நீங்கள் அநேகரை போஷிக்கிற அளவிற்கு, நீங்கள் அநேகரை காப்பாற்றுகிற அளவிற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை நம்முடைய கையிலேயே கர்த்தர் தருகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அவங்கள அனாதையா விடல. கர்த்தர் அவங்கள அனாதையா விடல. அவரோடு கூட இருக்கும்போது அவர் அந்த ஊழியத்தை அவங்க கையில கொடுக்கல, அவங்க கையில கொடுக்கல. ஆனா இப்போ அவரு இல்ல, வேதம் சொல்லுது அவருக்கு கையில பொறுப்பை கொடுத்தார். இந்த பொறுப்பை கொடுக்கும் போது அவங்க அத்தனை பேரும் திணறி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீங்க அற்புதம் செஞ்சீங்க, நீங்க இந்த இடத்துல ஊழியத்தை ஸ்தாபிக்கிறதற்கு, லட்சக்கணக்கான ஜனங்கள் உங்களை தேடி வருவதற்கு நீங்க செஞ்சது எவ்வளவு செஞ்சீங்க, நீங்க செஞ்ச அற்புதத்தை எழுதவே முடியாத ஆண்டவரே. ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட மனசை அறிஞ்சு பொறுப்பை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய சகல திறமைகளையும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்கலாமா? சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பூலோகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்தது மட்டுமல்ல, ஊழியத்தை அவங்களுடைய கையில ஆண்டவர் கொடுத்தது மட்டுமல்ல, இப்ப சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான எதை ஒன்றை உங்களுக்கு கொடுத்தாலும் நான் உங்களுக்கு குறித்திருக்கிற நாள் வரைக்கும் உங்களை இந்த உலகத்திலிருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு சாதாரணமாக இருந்தவர்கள் ஆண்டவர் செய்ததை விட பல மடங்கு செய்தார்கள். ஒரு பிரசங்கத்தில் 5000 பேர், ஒரு பிரசங்கத்தில் 10,000 பேர். இவர்களுடைய கைகளில் அற்புதம் நடக்கிறது, இவர்களுடைய உருமால்களில் அற்புதம் நடக்குது. இவங்க போன இடத்துல எல்லாம் கர்த்தர் இவர்கள் மூலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆமேன். என் சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்கும் அதை செய்ய போறாரு. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு புதிய பொறுப்பை உங்க கையில கொடுக்க போறாரு. நல்ல சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஒரு புதிய தொழில் ஆண்டவர் உங்க கையில கொடுக்க போறாரு. ஒரு புதிய பதவியை ஆண்டவர் உங்க கையில கொடுக்க போறாரு. ஒரு புதிய வேலையை ஆண்டவர் உங்க கையில கொடுக்க போறாரு. அந்த வேலைக்கு நீங்க ஏமாத்திரம்னு சொல்லுவீங்க, அந்த வேலையை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனா என் ஆண்டவர் கையில பொறுப்பை கொடுக்கிறவர் உங்களுக்கு சும்மா கொடுக்க மாட்டாரு. அதற்கு வேண்டிய திருமை, அதற்கு வேண்டிய சகல அபிஷேகத்தையும் கர்த்தரே கட்டளையிடுவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? 2 கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, எஸ் லார்ட், எஸ் லார்ட். உன்னுடைய கற்ப பிறப்புக்கு கர்த்தர் செய்வார். உங்களுடைய கற்ப பிறப்புக்கு அப்படி செய்வாய். நீயோ அநேக இடத்துல கை ஏந்தினாய், ஆனா உன்னிடத்திலிருந்து உன் பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து அவங்கள தனியா நிக்க வச்சு அவர்களுடைய கையில பெரிய பெரிய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்து உன்னுடைய பிள்ளையை தலை நிமிர பண்ண ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த பிள்ளையை தலை நிமிரை பண்ணுவதற்கு என்னுடைய இயேசு வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உயிர் தெழுந்த அன்று அவரே பேசுகிறார், அவரே வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு புதுமையான காரியத்தை நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோ சீசர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் துவங்கின முதல்ல ஆண்டவர் எதை துவங்கி விட்டார் அப்படின்னா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நீ எங்க கூட இருந்தது மடியிலப்பா, இப்ப நான் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு போறேன். ஆனா இந்த உலகம் பறந்து விரிஞ்ச உலகம், இந்த உலகம் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற உலகம். நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு
நான் உங்க கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறேன், ஒரு பெரிய ஊழியத்தை துவங்கி விடுறேன். கர்த்தரே துவங்கி விட்டார். இன்று நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் இயேசுவோடு கூட இருந்த அந்த 11 பேருக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு தாங்க காரணம். அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா 2000 ஆண்டுகளாகவே கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு இன்று வரையிலும் நிறைவேறுகிறது. இன்று வரையிலும் நிறைவேறுகிறது. நான் நம்புறேன் உங்க கையில கர்த்தர் இனி கொடுக்க போகிற ஆசீர்வாதம், இனி கொடுக்க போகிற உயர்வு, இனி கொடுக்க போகிற பதவி, இனி கொடுக்க போகிற ஆசீர்வாதம் அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க சன்னதியே தொடரும்னு கர்த்தர் சொல்ற. உங்க சன்னதியே தொடரும். உங்க பிள்ளைகள் எழும்பி சிலம்பம் பண்ணுவார்கள். உங்க பிள்ளைங்க அந்த இடத்துல எழும்பி நிற்பார்கள். உங்க மகன் எழும்பி நிற்கிறத உங்களுடைய கண்கள் பார்க்கும். நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். துவங்கினவர் அவர் அல்லவா? துவங்கினவர் அவர் அல்லவா? துவங்க போகிறவர் அவர் அல்லவா? அது உன்னோடு நிற்க போகிறது இல்லை. உன்னுடைய கர்த்தருடைய வருகை தாமதிக்கும், ஆனால் உன் சன்னதிகளை அந்த பிளஸிங் தொடரும். ஹல்லேலூயா. வாஞ்சிக்கிறீங்களா? வாஞ்சிக்கிறீங்களா? நான் வாஞ்சிச்சுட்டு இருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை உங்களுக்காக செய்யறனோ இல்லையோ, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அப்படியே விசுவாசிக்கிறேன். 100% விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை ஆண்டவர் பேசின நிமிஷத்திலிருந்து என் இருதயம் சொல்லிட்டே இருக்குது. என் இருதயம் அறிக்கை செஞ்சுட்டே இருக்கு. தூங்கும் போது, தூங்கிட்டு எந்திரிக்கும் போது, ஆண்டவரே என் கையில் அந்த பொறுப்பு கொடுங்க ஆண்டவரே, ஒரு புதிய பொறுப்பு கொடுங்க ஆண்டவரே. இதுவரையிலும் என்னை காத்திருக்க வைத்தது அதற்காக தான். மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்றான், என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் இத்தனை ஆண்டுகளும் 40 வருஷம் உன்னை காத்திருக்க பண்ணினதற்கு ஒரே ஒரு நோக்கம். நீ எதிர்பார்க்காத, நீ எதிர்பார்க்காத, நீ நம்பாத, உனக்கு தகுதியே இல்லாத ஒரு பெரிய பொறுப்பை உன் மேல நான் கொடுத்து நானே துவங்குகிறேன். மோசைக்கு அப்படி துவங்கின அதே கர்த்தர் தான் இன்றைக்கு ஒரு சில வருடங்களா இந்த ஆண்டவருடைய பிள்ளையை நீ காத்திருக்கலாம், காத்திருந்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இனி ஆண்டவர் என்னைக்கு துவங்க போறாரு? இனி ஆண்டவர் என்னைக்கு எனக்கு துவங்க போறாரு? கர்த்தராகிய ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உன் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்ல மோசைக்கு துவங்கினது உண்மையானால் நீ நினைக்காத, நீங்க ஆசைப்படாத, உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, உங்களுடைய திறமைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை உங்கள் மூலமாகவே கர்த்தர் துவங்க போகிறார். அது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் சத்தமாய் ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. நம்புறேன், நம்புறேன். இந்த ஜபத்திலேயே கர்த்தர் நிறைய பேருக்கு துவங்குறத நான் பார்க்கிறேன். உயிர் தெழுந்த இன்றைக்கே கர்த்தர் துவங்குறத பார்க்கிறேன். ரத்தல சந்தன ரோலரமா ரித்தலரா. நீ காத்திருந்த காலம் போதும், நீ பொறுத்திருந்த காலம் போதும். உன்னை இதுவரையிலும் பழக்குவித்தேன், உன்னை இதுவரையிலும் கற்றுக் கொடுத்தேன். ஓ ஹல்லேலூயா. இனி உன்னை கையிலே பொறுப்பை கொடுக்கப்படுகிற காலம் இதோ வந்து விட்டது. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதே வெறுங்கையாய் நான் கடந்து வந்தே. பல பரிவாரங்கள் எனக்கு தந்தி. சொல்லுங்க சத்தமாய், வெறும் கையாய் கடந்து வந்தே. பல பரிவாரங்கள் எனக்கு தந்தி. Yeah.
வைக்கப்படல, உம்மையவில்லை கைவிடல. நான் உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. நம்பர் 2, இரண்டாவது, இந்த உயிர்த்தெழுதலின் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு துவக்கத்தை கட்டளையிட்டார். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஊழியத்தை துவங்கி கொடுத்துட்டார் ஆண்டவர். இரண்டாவது, ஆண்டவர் இன்னொன்னு அவங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சு விட்டுட்டு தான் ஆண்டவர் போனார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 49வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்கலாமா? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர். நம்பர் 2, இரண்டாவதாக சீடர்களுடைய வாழ்க்கையிலே எதை துவங்குகிறார் என்று சொன்னால், இதுவரைக்கும் சீடர்கள் எல்லாருமே ஆண்டவரையே டிபெண்ட் பண்ணாங்க, ஆண்டவரை மட்டுமே சார்ந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு சாப்பிடணும்னாலும் ஆண்டவர் தான். அதான் அந்த கர்த்தர் எல்லாருக்கும் அப்பத்தையும் மீனையும் கொடுத்து 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தாராம். அதுக்கு நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கர்த்தர் யாருக்கு சோறு கொடுக்கணுமோ இல்லையோ, யாருக்கு கொடுத்தாகணும் சொல்லுங்க? சீசர்களுக்கு சோறு கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னா, இவங்க அத்தனை பேரும் யாரை நம்பிதான் பொழைச்சிட்டு இருக்காங்க? இவங்க சாப்பிட்றது, இவங்க தூங்குறது, இவங்க துணிமணி உடுத்துறது எல்லாமே இவரை டிபெண்ட் பண்ணி தான். இப்போ இவர்கள் கதவை மூடிக்கொண்டு ரூமுக்குள்ள உட்கார்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுக்கு இனி எதுவுமே சொல்ல தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் பக்கத்துல எல்லா வேலையும் விட்டு அவன் வலையையும் கப்பலை எல்லாத்தையும் விட்டுட்டு இவரோட வந்துட்டான். இப்ப திரும்ப அந்த வேலைக்கு போக முடியாது. இதுவரைக்கும் சோறு கொடுத்தது கர்த்தர் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, அவர்களை அவர் தான் போஷித்தார், எல்லாவற்றையும் அவரிடத்துல கேட்டுதான் பெற்றுக்கொண்டார்கள். வேதம் சொல்லுது, ஜபம் பண்றதற்கு கூட ஆண்டவரிடத்துல கேட்டாங்களாம். இப்ப ஆண்டவர் இவர்களோட இல்ல, ஆண்டவர் உயிரோட போப்பாரு. இப்ப இவங்களை வழி நடத்துறதுக்கு யாருமே, சோறு கொடுக்கறதுக்கு, சத்தமா சொல்லுங்க. நீங்க வந்தீங்க ஆண்டவரே, நாங்க நினைச்சோம் உங்களுக்கு 30 வயசு தானே ஆகுது, எப்படியும் நாங்க சாகிற வரைக்கும் நீங்க இருப்பீங்க, உங்க நிழலிலேயே கடைசி வரைக்கும் சாப்பிடலான்னு நினைக்கிறோம். ஆனா இவங்களை எல்லாரையும் கர்த்தர் இப்ப தனியே விட்டுட்டு போறாரு. ஆண்டவரையே பார்த்து 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 வளர்ந்துட்டாங்க. கர்த்தர் என்னையே பார்த்து பார்த்து இவங்க வளர்ந்துட்டாங்க. இனி நான் பரலோகத்துக்கு போறேன், என்னை இவங்க பார்க்க முடியாது இந்த பூமியில. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அவர்களுக்கும் பிதாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பை கர்த்தர் ஆரம்பித்து வைத்துதான் உலகத்தை விட்டே கடந்து போனார். ஆமேன் சொல்லுங்க. இனி நீங்க கீழே பார்க்க வேண்டாம்ப்பா, இனி நீங்க எனக்காக எதிர்பார்க்க வேணாம்ப்பா, நீங்க என்ன பார்த்துட்டே இருக்க வேணாம்ப்பா. உங்களுக்கு எங்க இருந்து ஒத்தாசை வரும் அப்படின்னா, வானத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு நல்ல பொக்கிஷ சாலையை திறப்பா. நீங்க அவரை பாருங்க, நீங்க மேல நோக்கி பாருங்க, இனி யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர் நம்முடைய வாழ்க்கையில எதை துவங்குறார் தெரியுமா? இதுவரைக்கும் மனுஷனையே டிபெண்ட் பண்ணி இருந்தோம். பாவத்தினால் ஆண்டவருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய தேவனை நீங்களும் நானும் முகமுகமாய் தரிசிக்கவே முடியாது. நம்ம பாவிகளா இருக்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், அவருடைய சிலுவை மரணம் தடையா இருந்த அந்த பாவத்தை எல்லாம் விலக்கி இப்போ நம்ம மனுஷனை பார்க்க வேண்டியதில்லை. யாரை பார்த்தா போதும்னா கர்த்தரையே சொல்லுங்க. கர்த்தரையே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள்
பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. இன்று உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறார். அது வேற எதுவுமே இல்லை. இதுவரைக்கும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தானே வாழ்ந்தீங்க, எதிர்பார்த்து தானே வாழ்ந்தீங்க, எதுனாலும் அவர்கிட்ட கேட்டு தானே பெற்றுக்கொண்டீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இனி நீ மனுஷனுடைய முகத்தை பார்க்க வேண்டாம், இனி உன்னுடைய கண்கள் கீழே பார்க்க வேண்டாம், இனி உன்னுடைய சொந்தக்காரங்களை உன்னுடைய கண்கள் பார்க்க வேண்டாம். நான் வானத்தை உனக்காக திறக்க போறேன். நீ பரலோகத்திற்கு நேராய் உன்னுடைய கண்களை ஏறெடுத்தால் போதும், நீ உன்னதத்திற்கு நேராய் உன்னுடைய கண்களை ஏறெடுத்தால் போதும், நான் அங்கிருந்து உனக்கு உதவியை அனுப்புவேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லும். தேவைக்காக இனி மனுஷனை பார்க்க வேண்டாம், தேவைக்காக இனி சொந்தக்காரங்களை பார்க்க வேண்டாம். அப்படி ஒருவேளை சொந்தக்காரங்களையும் மனிதர்களையும் பார்க்கறது போல சூழ்நிலையில தள்ளப்படும் போது நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க உயிரோட எழுந்து எங்களுக்கும் பரலோகத்திற்கும் ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணீங்கல்ல, எங்களுக்கும் பரலோகத்திற்கும் ஒரு புதிய உறவை உண்டு பண்ணீங்கல்ல, ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணீங்கல்ல. எனக்கு மனுஷன் செய்ய வேண்டாம்ப்பா, நீரே எனக்காக செய்து முடியும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பை சொல்லுங்க, தொடர்பை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பை, பரலோகத்திற்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனை உண்டு பண்ணினது. ஹல்லேலூயா. இனி யார்கிட்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியம், இனி யார்கிட்டையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் தேவைன்னா எங்க போய் நிற்கணும் சொல்லுங்க. நம்ம மேலே பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு அற்புதம் நடக்கவே நடக்காது. கீழே பார்க்காதீங்க, சுற்றி பார்க்காதீங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது மனுஷனை பார்க்கவே இல்லைங்க. அவன் யாரை தான் பார்த்தான்னா, கர்த்தர் ஒருவரே. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இன்றைக்கு ஆண்டவர் தான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. நான் தான் பிரிவினையை உடைச்சிட்டேன்ல, உங்களுக்கு மூணாவது மனுஷன் தேவை சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கிறதுக்கு நான் கூட அவசியம் இல்லை, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வேணாம். நீங்க டைரக்டா ஆண்டவரிடத்துல போறதற்கு கர்த்தர் உங்களை பிள்ளைன்ற புத்திர சுவிகாரின் ஆவியை கர்த்தர் கொடுத்துட்டார். அதனால நீங்க ஏன் இன்னொருத்தரை பாக்குறீங்க? நீங்க போய் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டாலே கர்த்தர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஆமென். கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, அப்பா பிதாவே, உதவி செய்கிற கண்மலையே சொல்லுங்க, கண்மலையே, கேடகமே, 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 பூலோகத்தில் இருக்கிற உறவுகளை அறுத்து விடுங்கள். பூலோகத்திலே இருக்கிற தேவையற்ற உறவுகளை அறுத்து விடுங்கள். யார் ஒருவன் பரலோகத்தை பார்க்கிறானோ அந்த மனுஷன் பூமியை பார்க்க மாட்டான். அதே போல பூமியை பார்க்கிற மனுஷனும் பரலோகத்தை பார்க்கவே முடியாது. கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, ஆல்பா ஒமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பே. எல்லாருடைய கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், கண்களை சத்தமாய் இயேசு அப்பத்தை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு, புருஷர்கள் மட்டும் 5000 பேர் மிச்சம் எடுத்துட்டாங்க. இப்போ
சீடர்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல இருந்து வாங்கும்போது ஆளுக்கு ஒரு கூட தான் வாங்கினாங்க, ஆளுக்கு ஒரு கூட. இப்ப இயேசு பரலோகத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பை உண்டு பண்ணிட்டாரு. இப்போ சீடர்கள் டைரக்டா பரலோகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கூட கொடுக்கப்படல, ஒரே பிரசங்கத்துல 10,000 கூடைகள் கொடுக்கப்பட்டது, 10,000 ஆத்துமாக்கள் கொடுக்கப்பட்டது. நான் சொல்றேன், பாஸ்டரை பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் தான் கிடைக்கும். பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சா போதும், பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சா போதும். நீங்க எப்ப டைரக்டா ஆண்டவரை பார்ப்பீங்க? உங்களுக்கும் பரலோகத்திற்கும் எப்ப கனெக்ஷன் வரும்? உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது நான் சொல்றேன், எனக்கும் அவர் அப்பா, உங்களுக்கும் அவர். உங்களுக்காக ஜெபிக்கிறது தவறல்ல, ஜெபத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா நான் சொல்றேன், யாருமே இல்லாம டைரக்டா நீங்களே அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா அவர்ல இருந்து எனக்கு வர்றது கொஞ்சமா தான் வரும். ஆனா டைரக்டா வாங்கினீங்கன்னா சொல்லுங்க. உதாரணத்திற்கு ஒரு ஒரு உருளைக்கிழங்கு விவசாயம் பண்றாங்கன்னு வைங்களேன். விவசாயம் பண்றவர்கிட்ட வாங்குறதுக்கும் மார்க்கெட்ல போய் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? சொல்லுங்க. நான் சொல்றேன், யார்கிட்ட வாங்குவோம் அப்படின்னா அதை உருவாக்குற கர்த்தரிடத்துல இருந்தே வாங்குவோம். அவர் நமக்கு தரட்டும். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிற்பாடு உங்க தலை கீழே பார்க்கக்கூடாது, உங்க கண்கள் மனுஷனை பார்க்கக்கூடாது, உங்க கைகள் மனுஷனுக்கு முன்னாடி ஏந்தக்கூடாது. உங்க கண்ணும் உங்க கையும் எங்க தான் நோக்கி பார்க்கணும் அப்படின்னா அவரையே. அவரையே. ஏன் அப்படின்னா அவருடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷனை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இனி ஆண்டவரிடத்துல வாங்க போறேன், ஆண்டவரிடத்துல வாங்க போறேன். எளிமை நிற்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் ஒருவரே அதிசயமானவர், பெரிய தெய்வம். அவர் உயிரோடு இருக்கிறவராய் சீசர்களுக்கு காண்பித்தார். நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், நீர் உயிரோடு எழுந்தவர், உயிரோடு எழுந்தவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் உயிரோடு. ஓ கண்காலை ஏறெடுப்பே. சத்தமா எல்லாரும் பாடுங்க. கண்காலை ஏறெடுப்பே, ஆல்பா ஒமேகா, என் தேவனே. கண்காலை உங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கண்காலை ஓ கண்காலை எடுப்பே, ஆல்பா ஒமேகா, என் தேவனே. கண்காலை துன்பங்கள் வரும்போது, துன்பங்கள் சூழ்ந்தாலும், தனிமையில் நான் நடந்தாலும் அஞ்சிடே கர்த்தரை நோக்கிடுவே, அவரே என் ஆதரவு. இயேசுவே இயேசுவே என் ஆதரவு. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், துன்பங்கள் சூழ்ந்தாலும், துன்பங்கள் நான் நடந்தாலும் அஞ்சிடே கர்த்தரை நோக்கிடுவே, அவரே என் ஆதரவு. கைகளை உயர்த்தி
உயர்த்தி சொல்லுவோம், அவரே நீரே என் ஆதாரம். ஒரு 10 டைம் சொல்லுங்க, கையை உயர்த்தி, நீரே நீரே சொல்லிக்கொண்டே, நீரே 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 ஆதரவு, நீரே ஓ நீரே ஆதரவு, நீரே கண்களை ஏறெடுப்பேன், கண்களை கண்களை ஓ அல்பாவுமே கண்கள். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு 2 ஆசீர்வாதத்தை நமக்கு பேசினார். ஆண்டவர் உயிரோடு எழுந்த உடனே சீடர்களுக்கு ஆண்டவர் செஞ்சது என்ன அப்படின்னா, முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சவங்களுக்கு கர்த்தர் ஒரு துவக்கத்தை ஆரம்பித்தார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் முடிவல்ல, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் தான். சொல்லுங்க, தூக்கம் தானே. சீடர்கள் மட்டுமல்ல, நமக்கும் அதுதாங்க தூக்கம். அவரை முடிக்க முடியாது. கல்வாரி சிலுவையில எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே நான் என்ன நம்புறேன், நான் கதவை பூட்டிட்டு இவங்களும் நினைச்சிட்டாங்க. அவர் தான் கல்வாரி சிலுவையில எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னார்ல, அவ்வளவுதான். அதோட சேர்ந்து என் வாழ்க்கையும் இல்ல முடிஞ்சு போனது வாழ்க்கை இல்ல. அவர் முடிஞ்சதுன்னு சொன்னதே வேற. அவர் முடிஞ்சதுன்னு சொன்னது சாத்தானுக்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சு, பாவத்திற்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சு. எல்லாம் பினிஷ்ட்பா, சாபத்து எல்லாம் பினிஷ்ட் ஆயிடுச்சு. ஆனால் சீடர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன். அது வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியிலே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மனசுக்குள்ள இவ்வளவுதான் நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் ஒரு கையளவு மேகத்தை காமிச்சுட்டே இருக்காரு. நான் அதை என்னுடைய வாழ்க்கையில 100% உணர்ந்திருக்கிறேன். நான் நினைப்பேன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனி அதை நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்சு என் மனசை அதை க்ளோஸ் பண்ணும்போது ஆண்டவர் உடனே அடுத்த நாளே ஒரு கையளவு மேகத்தை காமிச்சு, இல்லப்பா முடியல, இன்னும் ஒரு துவக்கத்தை. எனக்கு தீர்க்க தரிசனமாய் தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். நீ முடிஞ்சிச்சுன்னு பினிஷ் பண்ண நிறைய காரியத்தை, நீ முடிஞ்சிச்சுன்னு மூட்டை கட்டின சில காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்து சொல்றாரு, நான் துவங்குவேன், நான் துவங்குவேன், நானே துவங்குவேன். இனி ஒண்ணு சேரதுக்கு வழியே இல்லை பாஸ்டர், இனி சமாதானம் ஆகிறதற்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர், இனி செய்யறதற்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர். ஒவ்வொரு அந்த காரியத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் ஏதோ ஒரு மனுஷன் மூலமா திறக்கிறார்ல, கைவிட்டு விடுவாரா? கைவிட்டு விடுவாரா? இல்லை. நம்பர் 1, முதலாவதாக நமக்கு என்ன துவங்குறார்? உங்களுக்கு ஒரு பொறுப்பை துவங்கி கொடுக்கிறவர். நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் நமக்கு என்ன துவங்கி தர்றாரு? அவருக்கும் நமக்கும் பரலோகத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு. இந்த வார்த்தை 100% நான் விசுவாசிக்கிறேன்.
உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் பிள்ளைகள் மேல், இந்த ஜெபத்திலே இருக்கிற அத்தனை பேர் மேலும், இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்படியே பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும். நீர் கூட இருங்க ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கட்டும், நல்ல ஆகாரத்தை சாப்பிடட்டும். இந்த நாள் கெட்ட செய்திகள் அவருடைய காதுகளில் கேட்கப்படக்கூடாது. இந்த நாள் அவர்கள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். உடைய பிரயாணங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவர் இவர்களோடு கூட இருக்கிறீர் என்கிறதை வெகு சீக்கிரத்தில் நிரூபியும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா.